இன்னைக்கு லீவு வேறையா, அதனால காலையிலேயே பிள்ளைகளுக்கு தென்னை மரத்துல ஏறி நல்ல சிவப்பு இளநியும் மாம்பழம் ஏற்கனவே மாம்பழம் பழக்க வச்சிருந்தேன். நல்ல நீல மாம்பழம், கருநீல மாம்பழம். இந்த மாம்பழத்தை வெட்டி கொடுத்தா பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிடும். அதனால இது நான் இப்போ எப்படி வெட்டி கொடுக்குறேங்கிறத காமிக்கணும் பார்த்துருங்க. மாம்பழத்தை எடுத்தா மாம்பழத்தை தோல் வந்து இடையில கட்டாகாம கிளியரா விட்டணும். ஏன்னா அந்த ரிப்பன் மாதிரி அந்த தோல் அப்படி வந்துட்டு அப்பதான் அந்த மாம்பழம் வந்து சதை எங்கேயுமே கட்டாகாம கரெக்டா வரும். தோல் வந்து ரொம்ப ஆழமா வெட்டிடக்கூடாது, அப்படியே மிரண்டார வெட்டி எடுக்கணும். ஒரு மாம்பழம் தோல் எடுத்தாச்சு, 2 மாம்பழத்தையும் தோல் எடுத்தாச்சு. இந்த மாம்பழத்தை இப்படியே வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த இளநியை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துருங்க. இளநியை இந்த பக்கத்தில் வெட்டக்கூடாது, என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்தில் வெட்டணும். இப்படி கத்தையை எடுத்து இது ஈஸியாக இளநியை வெட்டிடலாம். இளநி தண்ணி வெளியே ஈஸியாக எடுத்துடலாம். இளநியை வெட்டியாச்சு. இனி இந்த ஓட்டை போட்டு அப்படியே இந்த பாத்திரத்தில் அப்படியே ஊத்துறணும். இந்த மாம்பழம் இந்த தண்ணியோட சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி போகுது பாரு, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு.